السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அவர்களின் அந்தஸ்து பற்றி கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வுக்கு ஒளிமிக்க ஆதாரமாக விளங்கினர். எந்த ஒரு மனிதர் இந்த ஆதாரத்தை வீணாக்குகிறாரோ அவர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்தை அழிக்க நினைக்கிறார். சஹாபாக்களை மதிக்கக்கூடியவரே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக மதிக்கின்றார். எவர் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவதில்லையோ அவர் ஒருபோதும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதில்லை. நான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று அவர் கூறினால் அவ்வாதத்தில் பொய்யராவார். ஒருவருக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் இருக்கிறது, ஆனால் சஹாபாக்களின் மீது விரோதம் இருக்கிறது என்பது ஒருபோதும் முடியாது. அன்னார் கூறினார்கள், கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களின் தூய ஜமாத் தமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு ஒருபோதும் விலகியதில்லை. அவ்வழியில் உயிரை தருவதற்கும் அவர்கள் தயங்கியதில்லை. கூறுகிறார்கள், அம்மக்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் எந்த அளவுக்கு மூழ்கிவிட்டார்கள் என்றால் அதற்காக அவர்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் சுமக்க தயாராக இருந்தார்கள், எப்போதும் தயாராக இருந்தார்கள். இதுவே சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் உடைய அந்தஸ்தாகும். இதனை ஒவ்வொரு அஹ்மதியும் தம்முள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சஹாபாக்களின் வாழ்வை படிக்கும் பொழுது அவர்களின் செயல் முன்மாதிரியை அறியும் போதுதான் அவர்களின் முக்கியமான தகுதி தெரிய வரும். அந்த அந்தஸ்து நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். அதாவது அவர்களின் வாழ்வு, பணிகள், இபாதத்து, கட்டுப்படுதல் இவற்றின் தரம் நமக்கு ஒரு முன்மாதிரியாகும். நாம் அதனை நமது வாழ்வில் அங்கமாக்க முயற்சிக்க வேண்டும். நான் சஹாபாக்களின் சில சம்பவங்களை எடுத்து வைப்பேன். ஒரு சஹாபி அபு துஜானா என்ற அன்சாரி சஹாபி, இவர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வரும் முன்பே ஈமான் கொண்டு விட்டார். மதீனாவை சார்ந்தவர். அவருக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்
பத்ர் போரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. மிகவும் தைரியத்தை காட்டினார்கள். அதுபோன்று அவருக்கு உஹது போரிலும் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. யுத்தத்தின் நிலைமை மாறிய போது, அதாவது முஸ்லிம்கள் முதலில் வெற்றி பெற்றார்கள், ஓரிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் அவ்விடத்தை விட்டு அகன்றதன் விளைவாக காபிர்கள் மீண்டும் தாக்குதல் தொடுத்தனர். முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தத்தின் நிலைமை மாறியது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் இருந்த சஹாபாக்களுள் ஹதரத் அபூ துஜானாவும் இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அவர்கள் கடும் காயத்திற்குள்ளானார்கள். ஆனால் காயங்கள் ஏற்பட்டும் பின்தங்கவில்லை. இந்த சம்பவம் குறித்து ரிவாயத்துகளில் வருகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது வாளை உயர்த்தி அவ்விடத்தில் கூறினார்கள், எவர் இன்று இந்த வாளின் உரிமையை நிறைவேற்றுவார்? அப்போது அபூ துஜானா அன்சாரி தான் முன்வந்தார். நான் இந்த வாளின் உரிமையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி தருகிறேன் என்றார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது உறுதியை பார்த்து அவரிடம் வாளை தந்தார்கள். பிறகு அன்னார் மீண்டும் வீரத்துடன் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வாளின் உரிமையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும்? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த வாள் எந்த ஒரு முஸ்லிமுடைய இரத்தத்தையும் சிந்தாது. மேலும் பிற காபிர்களில் உள்ள எதிரிகள் இதனிடமிருந்து தப்பவும் முடியாது. அதாவது எதிர்ப்பு செலுத்தும் காபிர்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருபவர்கள், அவர்களுக்கு எதிராகவே இந்த வாளை பயன்படுத்த வேண்டும். அன்னார் அந்த வாளை வாங்கிக் கொண்டு யுத்தகலத்திற்கு வீறு நடை போட்டு வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சாதாரண காலங்களில் பொறுமையை காட்டுகின்ற இந்த வெளிப்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதல்ல. ஆனால் இன்று யுத்த காலத்தில் அபூ துஜானாவினுடைய இந்த வீறு நடை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. யமாமா போரில் முஸ்லமா கஸாபுக்கு எதிராக யுத்தம் செய்யும் போது அன்னார் ஷஹாதத்தை பெற்றார்கள். அன்னார் மிகவும் தைரியமாக கோட்டை கதவுகளை திறப்பதற்காக தமது உடன் இருந்தவர்களிடம் கூறினார்கள், என்னை சுவருக்கு அப்புறத்தில் எரிந்துவிடுங்கள். மிக உயரமான சுவர், அதன் அப்புறத்தில் அவர் வீசப்பட்டார். அதனால் அவரது காலும் முறிந்தது. இருந்தும் கூட மிகவும் தைரியமாக சண்டையிட்டவாறு கோட்டையின் கதவை திறந்தார். முஸ்லிம்கள் உள்ளே நுழைந்தனர். இது மிகவும் வியத்தகு தைரியமாகும். எவ்வாறிருப்பினும் அவ்வாறு சண்டையிட்டவராக அங்கேயே ஷஹீதாகிவிட்டார்கள். ஒருமுறை நோயுற்று இருந்தபோது தமது நண்பரிடம் கூறினார்கள், ஒருவேளை எனது 2 அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்று நினைக்கிறேன். ஒன்று, நான் வீண் பேச்சுகள் பேசுவதில்லை, புறம் பேசுவதில்லை, மக்களுக்கு பின்னால் பேசுவதில்லை. இரண்டாவது, எந்த ஒரு முஸ்லீம் குறித்தும் என் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி இருந்ததில்லை. பிறகு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்லமா குறித்து வருகிறது. இவரும் தொடக்ககால அன்சாரி முஸ்லிம்களில் ஒருவராக இருந்தார்கள். இவரும் மிகவும் தைரியமும் அச்சமின்மையும் உள்ளவராக இருந்தார்கள். உஹது போரில் முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் மிகவும் தைரியத்துடன் உறுதியான பாதத்துடன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இணைந்திருந்தார்கள். இவர்களுக்கு உரிய ஓர் சிறப்பம்சம், இவர்கள் விஷயத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரிடம் தமது வாளை கொடுத்து கூறினார்கள்,
எப்போது இணை வைப்பவர்களுடன் நீர் யுத்தம் செய்வீரோ அப்போது வரை இந்த வாளை வைத்து சண்டையிடுவீராக. பிறகு முஸ்லிம்கள் தமக்குத்தாமே சண்டையிடும் காலம் வந்துவிட்டால் இந்த வாளை உடைத்து விட வேண்டும். நீர் வீட்டில் இருந்து கொள்ள வேண்டும். உம்மீதே தாக்குதல் நடந்தாலும் சரி அல்லது உமக்கு மரணம் வந்தாலும் சரி. அவர் இந்த போதனையின்படி அமல் செய்தார். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துக்கு பிறகு இதனை அன்னார் அமல் செய்தார்கள். அதாவது அன்னார் செயலளவில் அந்த வாளை உடைத்து விட்டார்கள். மரத்தினாலான ஒரு வாளை தயார் செய்து கொண்டார்கள். அதனை தொங்கவிட்டுக் கொண்டார்கள். இதனால் என்ன பயன் என்று ஒருவர் கூறினார்கள், இதில் உள்ள ஞானம் என்னவென்றால் ஒரு திகில் இதனால் நிலைநிற்கும் என்றார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையையும் நிறைவேற்றிவிட்டேன். இப்போது நான் இரும்பு வாளை வைத்துக் கொள்ள மாட்டேன். மரவாள் யாருக்கும் தீங்கிழைக்காது. சில சஹாபாக்கள் கூறினர், குழப்பத்தின் தாக்கம் இவர்களின் மேல் உண்டாகவில்லை. அதாவது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துக்கு பிறகு முஸ்லிம்களிடம் குழப்பம் ஏற்பட்ட போது அதன் தாக்கம் ஏற்படாதவராக ஹஜ்ரத் முஹம்மது பின் அஸ்லமா இருந்தார்கள். அன்னார் குழப்பத்திலிருந்து தப்புவதற்காக ஒரு பாழடைந்த இடத்தில் சென்று தங்கினார்கள். குழப்பம் முடியும் வரை அந்த பாழடைந்த இடத்திலேயே வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார்கள். அந்த மக்கள் யுத்தம் செய்தது மார்க்கத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதற்காக, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்காக. அதாவது இணை வைப்பவர்கள் மார்க்கத்தை அழிக்க யுத்தம் செய்தால் அவர்களுடன் யுத்தம் செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருந்தார்கள். முஸ்லிம்கள் அதில் நிலை நிற்கும் வரை ஆற்றலும் அவ்வாறே நிலை நின்றது. அவர்கள் வெற்றி பெற்று வந்தனர். தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பித்ததும் நயவஞ்சகர்களின் சொல் கேட்டு ஒருவர் மற்றவரை கழுத்தை வெட்டிய போது ஆட்சி அவர்களிடமிருந்து போய்விட்டதோடு மட்டுமின்றி ஒருமைப்பாடும் இல்லாமல் போய்விட்டது. பிறகு சிறிது சிறிதாக ஆட்சி அதிகாரங்களும் போய்விட்டன. இன்று நாம் பார்க்கிறோம், முஸ்லிம்களின் சண்டை அதன் உச்ச நிலையில் உள்ளதாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னொரு முன்னறிவிப்பு உள்ளது. அதுவும் நிறைவேறிவிட்டது. இருள் நிறைந்த காலத்துக்கு பிறகு ஒளியின் காலம் வரும். மஸீஹ் மவ்ஊதின் காலம் வரும். மஸீஹ் மவ்ஊதை அப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜமாத்துடன் இணைய வேண்டும். அதில் தான் பரக்கத் உள்ளது. ஆனால் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் முஸ்லிம்கள் தமது நாட்டுக்குள்ளேயே ஒருவர் மற்றவரின் மீது இரத்ததாகம் கொண்டவராக இருக்கின்றனர். விளைவு இன்று முஸ்லிம் அல்லாத உலகம் செயல் ரீதியாக இஸ்லாத்தின் மீது ஆட்சி செய்கிறது. ஹதரத் முஹம்மது முஸ்லமாவுடைய தெளிவான கருத்து கட்டுப்படுதலுடைய ஒரு சம்பவம் கிடைக்கிறது. இந்த அடிப்படையில் ஹலீஃபாக்களும் அவரை மிகவும் நம்பினர். குறிப்பாக ஹஜ்ரத் உமர் மற்றும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் முக்கியமான சில பணிகளை இவரிடமே ஒப்படைப்பவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சில புகார்கள் வந்தபோது நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மீது மற்றவர்களிடமிருந்து புகார் வந்தபோது அதனை விசாரித்து கண்டறிவதற்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முஹம்மது பின் முஸ்லமாவை அனுப்பி வைப்பார்கள். இன்னொரு ஆரம்பகால சஹாபி அபு அய்யூப் அன்சாரி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வரும்பொழுது அன்னாருக்கு விருந்தோம்பல் செய்யும் வாய்ப்பை பெற்ற சஹாபியாக இவர் இருந்தார். ஒவ்வொருவரும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்பினர். ஒவ்வொருவரும் தமது கருத்தை வெளிப்படுத்தவும் செய்தனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது பெண் ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் விரும்பிய இடத்தில் அது நிற்கும்.
அபு அய்யூப் அன்சாரியுடைய நற்பேறு அன்னாரது வீட்டின் முன் ஒட்டகம் நின்றுவிட்டது. இருந்தும் மக்களுக்கு ஆறுதல் ஏற்படவில்லை. எங்கள் வீடும் அருகில்தான் உள்ளது, எங்களுடன் வந்து தங்குங்கள் என்று கூறிய வண்ணம் இருந்தனர். உடனே அன்னார் சீட்டுக்குலுக்கி போட்டார்கள். அதிலும் கூட அபு அய்யூப் அன்சாரியின் பெயரே வந்தது. அவருடைய வீட்டில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். அன்னார் தங்கியிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். அவரது வீட்டில் 2 மாடிகள் இருந்தன. மேல் மாடியில் அய்யூப் அன்சாரி தங்கிக் கொண்டார்கள். கீழ்ப்பகுதியில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். ஓரிரவு அவர் மேல் வீட்டில் இருக்கும் பொழுது தண்ணீர் பானை உடைந்து விட்டது. அதாவது சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பானையில் தண்ணீர் வைத்திருந்தார்கள். 3ஆம் உலக நாடுகளில், ஏழை நாடுகளில், பாகிஸ்தானில், ஆப்பிரிக்காவில் அத்தகைய மண் பானைகளில் தண்ணீர் வைக்கப்படுகிறது. அந்த பானை உடைந்து விட்டது. அபு அய்யூப் அன்சாரி மற்றும் அவரது மனைவி இருவரும் இரவு முழுக்க அதனை உலர்த்தி கொண்டிருந்தார்கள். மறுநாள் அவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இரவு நடந்த சம்பவத்தை கூறி, ஹுசூர், நீங்கள் மேல் மாடியில் தங்குங்கள் என்றார். அன்னார் அவர்களின் கோரிக்கையை ஏற்றவாறு 6-7 மாதங்கள் அவர்களது வீட்டில் தங்கியிருந்தார்கள். விருந்தோம்பலின் உரிமையை அவர் நிறைவேற்ற முயன்றார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டுவிட்டு மிச்சம் வைப்பதை தாம் உண்பவர்களாக இருந்தனர். ரிவாயத்தில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரல் பட்ட அடையாளத்தில் இருந்து அந்த மிஞ்சிய உணவை உண்டு வந்தார்கள். ஒரு நாள் பார்த்தார், உணவில் அன்னாருடைய விரல் பட்ட அடையாளமே இல்லை. உணவு உண்ட மாதிரியே தெரியவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்நிதியில் வந்து, ஹுசூர், நீங்கள் இன்று உண்ணவில்லையா என்று கேட்டார். அன்னார் கூறினார்கள், நான் உண்பதற்காக அமர்ந்தபோது அதில் வெங்காயம் பூண்டு தென்பட்டன. அது எனக்கு பிடிக்காது, எனவே உண்ணவில்லை. ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி கூறினார்கள், ஹுசூருக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது, வருங்காலத்தில் இந்த 2ஐ நானும் உண்ணமாட்டேன் என்றார். இது அவர்களின் வியத்தகு அன்பு ஆகும். ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள். கைபர் யுத்தத்தில் யூத தலைவர் கொல்லப்பட்டார். அவரது மகள் சஃபியா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமண பந்தத்தில் வந்தார். ருக்ஷதானாவுக்கு பிறகு மறுநாள் சுப தொழுகைக்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தபோது அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் காவலுக்கு நிற்பதை பார்த்தார்கள். என்ன காரணத்தினால் நீங்கள் காவலுக்கு நிற்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர், சஃபியாவுடைய உறவினர்களுக்கு நம்மவர்களால் பெரும் சேதம் ஏற்பட்டு சிலர் காயமடைந்துள்ளனர். எவரும் அதற்கு பதிலடி தருவதற்கு வந்து, அதனால் உங்களுக்கு ஏதும் ஆபத்து நிகழ்ந்துவிடக் கூடாது என்று காவலுக்கு வந்தேன் என்றார். உடனே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, அபு அய்யூபை எப்போதும் நீ உனது பாதுகாப்பில் வைப்பாயாக. அவர் எவ்வாறு இரவு முழுக்க என்னை பாதுகாப்புக்காக நின்றாரோ அதே போன்று நீ அவரை பாதுகாப்பாயாக. ஹஜ்ரத் அபு அய்யூப் ரோம் யுத்தத்திலும் கலந்து கொண்டார். அப்போது அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராகிவிட்டார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கஸ்வுன் துன்யா என்ற முன்னறிவிப்பு நிறைவேறுவதை பார்ப்பதற்காக கலந்து கொண்டார். இந்நிலையில் அவர் நோயுற்றார். கடைசியில் அவர்களிடம் இறுதி விருப்பத்தை கேட்டபோது அன்னார் கூறினார்கள், எல்லா முஸ்லிம்களுக்கும் எனது சலாமை தெரிவியுங்கள். எனது கபரை எதிரிகளின் பூமியில் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ சென்று அங்கு அமைக்க வேண்டும். உடனே அவர் இறந்த பிறகு இரவு வேளையில் அவர்களது ஜனாசாவை
எதிரிகளின் பூமியில் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டது. இப்போது அவர்களின் கபர் துருக்கியில் இருக்கிறது. மக்கள் சென்று பார்த்து வருகின்றனர். பல ரிவாயத்துகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் சில கதைகளாகவும் ஆகிவிட்டன. உதாரணமாக, அவர்களின் கபரின் அருகில் கேட்கப்படும் துவாக்கள் அப்படியே நிறைவேறிவிடுகின்றன என்றெல்லாம் கூறப்படுகிறது. எப்படி இருப்பினும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரது பாதுகாப்பு குறித்து துவா செய்தார்கள். இதன் விளைவாக இவர்கள் நிறைய போர்களில் கலந்து கொண்டும் கூட பல இடங்களில் இவர்கள் வெற்றியும் பெற்று வந்துள்ளார்கள். நீண்ட வயதையும் பெற்றிருந்தார்கள். பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சஹாபி அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் அரபு நாட்டினுடைய புகழ்பெற்ற கவிஞருள் ஒருவர். இவர் ரசூலின் கவிஞர் என்ற பட்டப்பெயராலும் அழைக்கப்பட்டார். பத்ர் போர் முடிந்தபோது வெற்றி செய்தியை மதினாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் இவர்தான். ஹதரத் அப்துல்லா பின் ரவாஹாவுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பற்று, நேசம், தன்மானம் பற்றிய சம்பவங்கள் உள்ளன. அந்த இடங்களில் இவ்வாறு உள்ளது. உர்வாவினுடைய ஒரு ரிவாயத்து, ஹதரத் உசாமா பின் சயீத் கூறினார்கள், ஹதரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கழுதையில் சென்றார்கள். அதில் ஃபதக் பகுதியினுடைய ஒரு போர்வை விரிக்கப்பட்டிருந்தது. அதில் தமக்கு பின்னால் உசாமாவை அமர்த்தியிருந்தார்கள். அன்னார் சயீத் பின் இபாதாவை நோய் நலம் விசாரிப்பதற்காக கஸ்ரஜ் கோத்திரத்தாரிடம் அழைத்து சென்றார்கள். இது பத்ர் யுத்தத்திற்கு முன் நடந்த சம்பவமாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையை கடந்து சென்றபோது அந்த சபையில் முஸ்லிம்கள், யூதர்கள், இணை வைப்பவர்கள் எல்லோரும் கலந்து அமர்ந்திருந்த போது அதில் அப்துல்லா பின் உபை இருந்தார். அப்துல்லா பின் ரவாஹா அவர்களும் இருந்தார்கள். அந்த சபையை நெருங்கியதும் கால்நடையின் காரணமாக தூசி எழும்பியது. அப்துல்லா பின் உபை தனது மூக்கை போர்வையால் பொத்தியவாறு கூறினார், எங்கள் மீது தூசியை போடாதீர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் கூறினார்கள். சவாரியில் இருந்து இறங்கினார்கள். அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அவர்களுக்கு முன் குர்ஆனை ஓதினார்கள். அப்துல்லா பின் உபை கூறினார், மனிதரே, இது நல்லதல்ல. நீர் கூறுவது உண்மை என்றாலும் பிறகும் கூட எமது சபையில் எம்மை தொந்தரவுப்படுத்தாதீர்கள். உமது தங்குமிடத்திற்கு செல்லுங்கள். உம்மிடம் எவர் வருகிறாரோ அவருக்கு சொல்லுங்கள் என்றார். அந்த இடத்தில் அப்துல்லா பின் ரவாஹா இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எமது சபைக்கு வாருங்கள், நாங்கள் இதனை விரும்புகிறோம் என்று கூறினார். தமது தலைவர் என்ன கூறுகிறார் என்பதை அன்னார் பொருட்படுத்தவில்லை. இது அன்னாரின் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடாகும். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாகும். அப்துல்லா பின் ரவாஹா இவ்வாறு நடந்து கொண்டார்கள். உலக தலைவர்களை அவர்கள் ஒருபோதும் பொருட்படுத்தவில்லை. ஹதரத் இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைக்குழுவை அனுப்பினார்கள். அதில் அப்துல்லா பின் ரவாஹா இருந்தார்கள். அது ஒரு ஜும்மா நாளாக இருந்தது. அக்குழு சுப நேரத்தில் புறப்பட்டு விட்டது. இவர் மட்டும் பின்தங்கி ஜும்மா தொழுதுவிட்டு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் தொழுதுவிட்டு சென்று படையுடன் சேர்ந்து விடுவேன் என்றார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பள்ளியில் பார்த்தார்கள். ஜும்மா தொழுகைக்கு பிறகு அவரிடம், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது உடன் உள்ளவர்களுடன் சேர்ந்து போகாமல் உம்மை தடுத்தது எது என்று கேட்டார்கள். அவர் கூறினார், யா ரசூலல்லாஹ், எனது அளவற்ற விருப்பம் ஜும்மா தொழுகையை தங்களுடன் தொழுதுவிட்டு ஹுசூருடைய ஹுத்பாவை கேட்டுவிட்டு பிறகு செல்ல வேண்டும், என்னுடைய குழுவில் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் என்றார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் நீ செலவழித்தாலும் சரி, எவர்கள் கட்டளையிட்டபடி, அதாவது கட்டுப்படுதல் அவர்கள் மீது ஃபர்லாகும், சுப நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு
அவ்விஷயத்தில் உம்மை முந்திக் கொண்டவர்களின் கூலியை நீர் ஒருபோதும் பெற முடியாது என்றார்கள். ரிவாயத்தில் வருகிறது, பிறகு ஏதாவது ஒரு யுத்தத்தில் அல்லது படைக்கு செல்வதாயின் அப்துல்லா பின் ரவாஹா அக்குழுவின் முதலில் செல்வார்கள். எல்லோருக்கும் இறுதியில் மதீனாவுக்கு திரும்பி வருவார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அப்துல்லா பின் சுபைர் அறிவிப்பு, மூத்தா போரில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயத் பின் ஹாரிசாவை யுத்த தளபதி ஆக்கினார்கள். கூறினார்கள், இவர் ஷஹீதாகிவிட்டால் பிறகு ஜாஃபர் பின் அபு தாலிப் தளபதியாக இருக்க வேண்டும். அவரும் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லா பின் ரவாஹா தலைமை பொறுப்பை ஏற்பார் என்றார்கள். அப்துல்லா பின் ரவாஹா ஷஹீதாகி விட்டால் முஸ்லிம்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களை தலைவராக்கி கொண்டு சண்டையிடுக என்றார்கள். அந்த கூட்டம் புறப்படும் போது அப்துல்லா பின் ரவாஹா அழுதார்கள். மக்கள், அப்துல்லாவே ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் கூறினார், இறைவன் மீது ஆணையாக எனக்கு உலகின் மீது ஒருபோதும் நேசமில்லை, ஆர்வமும் இல்லை. ஆனால் வைன் மின்கும் இல்லா வாரிசுஹா கானாலா ரப்பிக்க அதமன் மக்லியா என்ற வசனம் குறித்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை நெருப்பை சந்திக்க வேண்டி வரும். எனவே எனக்கு தெரியாது, நான் சிராத் பாலத்தை கடக்கும் பொழுது என்னுடைய நிலை எவ்வாறு இருக்குமோ என்று. ஆனால் அல்லாஹ்வின் பயம் உள்ளவர்களை பற்றி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்த முடிவு அவர்கள் பெறுவார்கள் என்ற நற்செய்தியை கூறியுள்ளார்கள். அதுவும் கூறப்பட்டுள்ளது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூத்தா போரில் படை தலைவர்கள் சோனத்தில் தங்கத்திலான ஆசனங்களில் அமர்ந்திருப்பார்கள் என்று கூறினார்கள். எனவே இம்மக்கள் தமது நோக்கத்தை அடைந்தவர்கள். இவர்களின் ஷஹாதத்தின் உணர்வு ஒரு கவிதையில் தெரிய வருகிறது. அதன் பொருள், என் மீது பாய்ந்துள்ள ஈட்டிகளே, அம்புகளே, எனது உடலில் இறங்கி இதயத்தை பிளந்து வெளியேறியவைகளே, இறைவனிடம் எமது ஷஹாதத்து ஒப்புக்கொள்ளப்படட்டும். எமது கபர்களை கடந்து செல்பவர்கள் அல்லாஹ் இவருக்கு நன்மைகளை வழங்குவானாக. எப்படிப்பட்ட ஷஹீத் என்று துஆ செய்ய வேண்டும். இவர் மூத்தா போரில் ஷஹீதான சம்பவம் இவ்வாறாகும். மூத்தா போரில் மூத்தாவுடைய இடத்தில் அடைந்த போது தெரிய வந்தது, பகைவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஹெர்கல் மன்னரிடம் உதவியை நாடியுள்ளார்கள். அவரும் முஸ்லிம்களுக்கு எதிராக 2 லட்சம் பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பியிருந்தார். இந்நிலையில் முஸ்லிம்கள் ஆலோசனை செய்தனர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று தகவல் அனுப்ப வேண்டும். எனவே தூது அனுப்புங்கள். பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து என்ன கட்டளை வருகிறதோ அதனை செயல்படுத்துவோம். இந்நிலையில் அப்துல்லா பின் ரவாஹா முஸ்லிம்களுக்கு மிகவும் தைரியமூட்டினார்கள். அவரது கவிதைகள் மிகவும் பயன்பட்டன. முஸ்லிம்களில் 3000 பேர் கொண்ட படை 2 லட்சம் பேருக்கு எதிரில் அவர்களை சந்திக்க முன் சென்றது. ஹதரத் அப்துல்லா பின் ரவாஹாவுடைய ஷஹாதத் சம்பவம் பற்றி ஜயத் பின் அர்கம் இவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹதரத் அப்துல்லா பின் ரவாஹா என்னை தனது பெண் ஒட்டகத்தில் அமர்த்தி கொண்டு ஜயத் பின் அர்கமை அன்னாரை குழந்தையாக இருந்தபோது வளர்த்தார்கள். மேலும் அவர்களுக்கு தர்பியத் வழங்கினார்கள். நான் ஒரு நாள் அப்துல்லா பின் ரவாஹாவை அவருடைய கவிதையை கூற கேட்டேன். அதில் தமது வீட்டில் உள்ளவர்களை விழித்தவர் கூறினார். அந்த கவிதையில், நான் ஒருபோதும் வீட்டுக்கு திரும்ப செல்ல மாட்டேன். மிகவும் இன்பத்துடன் இந்த கவிதையை அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். அதில் அப்துல்லா தனது மனைவியை பார்த்து கூறினார்கள், வியாழக்கிழமை மாலையில் எனது ஒட்டகத்தை ஜிஹாதுக்காக நீர் தயார் செய்து கொண்டிருந்த போது என்னை நெருங்கிய இறுதி நேரத்தில் உனது நிலை மிகவும் வாழ்த்துக்குரியதாகவும் நன்றாகவும் இருந்தது. உன்னிடம் எந்த குறையும் இல்லை. நான் யுத்த காலத்திற்கு வந்துவிட்டேன். நான் ஒருபோதும் திரும்பி உன்னிடம் வரமாட்டேன்.
இது தனது மனைவிக்கு மறைவாக கூறிய பிரியாவிடையாக இருந்தது. மற்றவர் அதனை கேட்டு அழுதுவிட்டார். அப்துல்லா அவரை கண்டித்தவாறு கூறினார், எனக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை தந்தால் உனக்கு அதனால் என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது? நீ எனது வாகனத்தில் ஏறி சுகமாக வீடு திரும்பலாம். யுத்த காலத்தில் அப்துல்லா பின் ரவாஹா பெரும் தைரியம் காட்டினார். ஹம்மான் பின் பஷீர் கூறினார்கள், ஹதரத் ஜாஃபர் ஷஹீதானார்கள். அப்போது அப்துல்லா பின் ரவாஹா படையின் ஒரு விளிம்பில் இருந்தார். மற்றவர்கள் அவர்களை கூப்பிட்டார்கள். அப்போது அவர்கள் தன்னையே ஒழித்தவாறு கூறினார்கள். ஒரு கவிதையை கூறிக்கொண்டே சென்றார்கள். அதன் பொருள், எனது மனமே, உயிரை விடுமளவில் நீ சண்டையிட மாட்டாயா? மரணகுலத்தில் வீழ்ந்து நீ ஷஹீதாக விரும்பினாய். இப்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது. உயிரின் காணிக்கையை வழங்குவாயாக. அதனால் நீ நல்ல முடிவை பெறலாம். முஸ்னத் பின் ஷீபா கூறினார்கள், ஹதரத் சயீதும் ஹதரத் ஜாஃபரும் ஷஹீதானதும் அப்துல்லா பின் ரவாஹா முன்வந்தார்கள். ஒரு ஈட்டி பட்டபோது இரத்தம் கொப்பளித்தது. இவர்கள் தமது கைகளை நீட்டினார்கள். இரத்தத்தை தமது முகத்தில் பூசினார்கள். முஸ்லிம்கள் மற்றும் எதிரிகள் அணிகளுக்கு நடுவில் இவர் இருந்தார். ஆனால் இறுதி மூச்சு இருக்கும் வரை முஸ்லிம்களுக்கு தைரியமூட்டிக் கொண்டிருந்தார். மிகவும் உணர்ச்சி பூர்வமாக முஸ்லிம்களை தமது உதவிக்காக அழைத்தார். பாருங்கள் முஸ்லிம்களே, உங்களது சகோதரர் உடல் எதிரிகளின் முன் கிடக்கிறது. முன்வாருங்கள், எதிரிகளை உங்கள் சகோதரர்களின் உடலை விட்டு தூர அகற்றுங்கள். இவ்வாறு முஸ்லிம்களும் மிகவும் எழுச்சியுடன் எதிரிகளை எதிர்த்தார்கள். ஒவ்வொரு படையாக வந்து எதிர்த்தனர். முடிவில் ஹதரத் அப்துல்லா ஷஹீதானார்கள். அன்னாருடைய சிறப்பு தன்மையை அவர்களது மனைவி கூறுகின்றார்கள். இவரது ஷஹாதத்துக்கு பிறகு இவரது மனைவிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நடந்தது. அவரது அந்த கணவர் கேட்டார், அப்துல்லா பின் ரவாஹாவுடைய தூய வாழ்வு குறித்து எனக்கு ஏதாவது கூறுங்கள். அப்பெண் என்ன சாட்சி கூறினார்கள் என்றால், அவர் கூறினார்கள், அப்துல்லா பின் ரவாஹா வீட்டிலிருந்து புறப்படும் போது 2 ரக்காத் தொழாமல் வெளியேறியதில்லை. அதேபோன்று வீட்டுக்குள் நுழையும் போது அவருடைய முதல் வேளை ஒது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுபவர்களாக இருந்தார்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வை எப்போதும் நினைவில் வைத்திருந்தவர்கள். இவர்களின் கட்டுப்படுதலின் தரத்தை ஒரு ரிவாயத்தில் இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ஹதரத் அபூ லைலா அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கூறினார்கள், மக்களே அமருங்கள். ஹதரத் அப்துல்லா பின் ரவாஹா ஹுத்பா கேட்பதற்காக வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அங்கேயே அமர்ந்தார்கள். அவரை விழித்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்துல்லா பின் ரவாஹா, அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஆகியோருக்கு கட்டுப்படுதலில் உமக்குள்ள அந்த உணர்வை அல்லாஹ் இன்னும் அதிகமாக்குவானாக. மார்க்க சபைகளை உருவாக்குதல், அறிவார்ந்த பேச்சுகளை பேசுதல், பிறரது உரிமைகளை வழங்குதல் குறித்து இவர்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நான் ஹதரத் அப்துல்லா பின் ரவாஹாவை நினைத்து பார்க்காத ஒரு நாள் வருவதில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். தினமும் நான் அவரை நினைத்து பார்க்கிறேன். அதற்கு அவரது ஒரு சிறப்புதான் காரணம். ஹதரத் அப்துல்லா பின் ரவாஹாவை நான் எப்போது பார்த்தாலும் அவர் பின்னால் இருந்து வந்தால் தனது கைகளை எனது தோளில் வைப்பார். முன்னால் இருந்து வந்தால் எனது நெஞ்சில் அவருடைய கையை வைத்து கூறுவார், அபூ தர்தாவே, வாரும் அமருவோம். ஈமான் உறுதிப்படுத்துவதற்காக ஈமான் சம்பந்தமாக பேசுவோம். எப்போது சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். எப்போதும் கூறுவார், அபூ தர்தாவே, இதுவே ஈமானின் சபையாகும் என்பார். நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் காட்டிய இந்த வாழ்வு நமக்கு முன்மாதிரியாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு
இவர்களது சபைகளுக்கு தமது சான்றிதழை வழங்கினார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹாவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. எப்போதும் ஒரு சஹாபியை சந்தித்தால் தாலா நாமின் ரப்பி நசா, வாருங்கள் சிறிது உங்கள் ரப்பை ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைப்பார். இதே வார்த்தைகளை அன்னார் ஒருவரிடம் கூறிய போது அவருக்கு கோபம் வந்துவிட்டது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, இப்னு ரவாஹா பாருங்கள், இவர் மக்களை உங்கள் மீது ஈமான் கொள்வதை விடுத்து திருப்பி சிறிது நேரத்துக்காக ஈமான் கொள்ள வாருங்கள் என்று அழைக்கிறார். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யர்ஹமுல்லாஹ் இப்னு ரவாஹா, அல்லாஹ்வே அப்துல்லா பின் ரவாஹாவுக்கு கருணை காட்டுவாயாக. அவர் இதுபோன்ற சபைகளை விரும்புகிறார். இதில் மலக்குகளும் கூட பெருமிதம் கொள்கின்றனர். அப்துல்லா பின் ரவாஹா பெரும் கவிஞராக இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னிதானத்தில் இருந்த கவிஞர்களுள் காப் பின் மாலிக், ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் ஜாபித், இவர்களுக்கு பிறகு இவர் மூன்றாவது பெரும் கவிஞராக இருந்தார்கள். இவர்களது கவிதைகள் உணர்ச்சியூட்டு போயாக இருந்தன. மஜ்முஷ் ஷுஅராவினுடைய ஆசிரியர் எழுதுகிறார், அப்துல்லா பின் ரவாஹா அறியாமை காலத்தில் கூட கவிதைகளுடைய காலத்திலும் கூட அவருடைய கவிதைகள் கண்ணியத்திற்குரிய இடத்தை பெற்றவையாக இருந்தன. இஸ்லாமிய காலத்தில் இவருக்கு மிகச்சிறந்த இடம் இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவம் குறித்து ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா ஒரு கவிதை பாடினார். அது மிகச்சிறந்த கவிதையாக கூறப்படுகிறது. அக்கவிதை அன்னாரின் உள்ளத்தின் தகுதியை எடுத்து காட்டுகிறது. அப்துல்லா பின் ரவாஹா அக்கவிதையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கூறுகின்றார். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தமது உண்மையை வெளிப்படுத்துவதற்கு எல்லா ஒளிமிக்க அடையாளங்களும் இல்லாவிட்டாலும் கூட அவர்களின் முகம் மட்டுமே அவர்களின் உண்மைக்கு பெரும் அடையாளமாகும். இதுவே அன்னாரின் உண்மையை எடுத்துக் கூறுகிறது. அவர்கள்தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான பேரார்வம் கொண்டவர்கள். இவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்து உண்மையை கண்டறிந்து கொண்டவர்கள். பிறகு வரலாற்றில் இரு சிறுவர்களை பற்றி வருகிறது. அவர்களின் துணிச்சல் வியக்கத்தக்கது. ஒருவர் முஆஸ் பின் ஹாரிஸ் பின் ரபா, மற்றவர் முஹப்பிஸ் பின் ஹாரிஸ் பின் ரபா. இருவரும் பத்ர் போரில் பங்கு பெற்றிருந்தனர். அபூஜஹலை கொல்வதில் பங்கெடுத்தவர்கள். பத்ர் மைதானத்தில் கடும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்களை விட அவர்களிடம் 3 மடங்கு அதிகமான மக்கள் இருந்தனர். அவர்களிடம் எல்லா வகையான யுத்த தளவாடங்களும் இருந்தன. இஸ்லாத்தின் பெயரையும் அடையாளத்தையும் அழித்து விடுவதற்காக அவர்கள் வந்திருந்தனர். முஸ்லிம்கள் பாவம் மிகவும் குறைவாக இருந்தனர். ஹஜ்ரத் முசா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் தமது சீரத்துல் காத்தமுன் நபியின் என்ற நூலில் அதனுடைய முழு சம்பவத்தையும் கூறுகின்றார்கள். வறுமை மிக்க காலம். வெளிப்படையான பொருள்களை பொறுத்தமட்டில் மக்காவாசிகளின் முன் முஸ்லிம்கள் சில நிமிடங்களில் வேட்டையாடத்தக்க பொருள்களாக இருந்தனர். ஆனால் தௌஹீத் மற்றும் ரசூலின் மீது கொண்ட அன்பு அவர்களை எப்படி மாற்றியிருந்தது என்றால், எந்த உணர்ச்சியில் அவர்கள் மூழ்கியிருந்தார்கள் என்றால், அப்போது உலகில் அவர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் எவரும் இல்லை. அது அவர்களுடைய உயிருள்ள ஈமானாகும். அதுவே அவர்களிடம் அசாதாரணமான ஒரு ஆற்றலை வழங்கியிருந்தது. யுத்த காலத்தில் அவர்கள் எத்தகைய முன்மாதிரியை காட்டினார்கள் என்றால், அதற்கான முன்மாதிரி இந்த உலகத்தில் கிடைக்காது. ஒவ்வொருவரும் மற்றவரை விட அல்லாஹ்வின் வழியில் உயிரை தருவதற்கு துடித்தனர். அன்னாரது உத்வேகத்தின் தரம் எப்படி இருந்தது எனில், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூறுகின்றார்கள், யுத்தம் ஆரம்பித்தது.
நான் எனது இருபுறமும் பார்க்கின்றேன். அன்சார்களின் இரு சிறுவர்கள் எனது வலமும் இடமும் நின்றனர். அவர்களை பார்த்து என் உள்ளம் சோர்ந்தது. இந்த யுத்தத்தில் வெற்றி வலமும் இடமும் நிற்பவர்களை சார்ந்தது. எவருடைய வலமும் இடமும், அதாவது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் பாதுகாப்பாக இருக்குமோ அவர்களே சிறப்பாக சண்டையிட முடியும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூறுகின்றார்கள், இரு சிறுவர்கள் என்னை எப்படி பாதுகாப்பார்கள்? இந்நிலையில் ஒரு சிறுவன் கேட்டான். அவன் மற்ற பையனுக்கு தான் கேட்பதை மறைக்க நினைத்தான். சச்சா, மக்காவில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துக்கம் தந்த அபூஜஹல் எங்கே என்று கேட்டான். அச்சிறுவர் கூறினார், நான் அபு ஜஹலை கொல்வதற்காக இறைவனிடம் வாக்குறுதி செய்துள்ளேன். நான் அவனை கொல்வேன் அல்லது அந்த முயற்சியில் ஷஹீதாவேன் என்றான். நான் அந்த சிறுவனுக்கு பதில் சொல்லக்கூட இல்லை. மற்ற பக்கத்திலிருந்து சிறுவன் அதே கேள்வியை கேட்டான். நான் இந்த சிறுவர்களை பார்த்து வியந்தேன். அபூஜஹல் ஒரு படையின் தலைவர். அவரை சுற்றி நான்புறமும் திடகாத்திரமான அனுபவமுள்ள சிப்பாய்கள் நிற்கிறார்கள். நான் கைகளால் அபூஜஹலை அடையாளம் காட்டினேன். அப்துல் ரஹ்மான் கூறுகிறார், நான் சைக்கினை காட்டியவுடன் அந்த இரு சிறுவர்களும் பறந்து சென்றனர். எதிரிகளின் படையை பிளந்து கொண்டு உள்ளே சென்று அபூஜஹலை தாக்கினர். இக்ரிமா பின் அபூஜஹல் கூட தந்தையை அருகில்தான் நின்றார். இவரும் தந்தையை காப்பாற்ற முடியவில்லை. பின்னால் இருந்து மாஸ் பின் ஹாரிஸை தாக்கினார். இதனால் மாஸுடைய கை துண்டாகி தொங்கியது. மாஸ் அதனை பின்னால் தள்ள விரும்பினார். ஆனால் துண்டான கை சண்டையிட இடையூறாக இருந்தது. மாஸ் அதனை இழுத்து உடலில் இருந்து தனியே எடுத்து விட்டார். பிறகு சண்டையிட்டார். இந்த பையன்களிடம் ஈமானிய ரோஷம் இருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பேரன்பு இருந்தது. அதுவே அவர்களை தைரியமூட்டியது. இம்மனிதர் இஸ்லாத்தை அழிக்க வந்துள்ளார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வருடங்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முடிவு நம்முடைய கைகளால் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தனர். இவர்கள் தற்கால பெயர்தாங்கி ஜிஹாதிகளைப் போன்றவர்கள் அல்ல. இவர்கள் சிறுவர்களையும் இளைஞர்களையும் மூளை செலவை செய்கிறார்கள். இஸ்லாத்திற்காக வந்து சண்டையிடுங்கள் என்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எதிரிகள் நமக்கு பாதுகாப்பு தரமாட்டார்கள் எனில் பிறகு நாம் எந்த தியாகத்தையானாலும் செய்ய வேண்டும். அதன் மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள் அல்ல இவர்கள். தற்காலத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இளைஞர்களுக்கு பலவந்தமாக கடத்தி சென்று பிறகு மனமாற்றம் செய்யப்படுகிறது. கடந்த நாட்களில் ஒரு செய்தி வந்தது. சிரியாவில் ஒரு 14 வயது சிறுவன் அவர்களிடமிருந்து தப்பி வந்துவிட்டான். அவன் ஸ்கூலில் இருந்து திரும்பும்போது கடத்தி சென்றார்கள். கூறுகின்றான், கடத்தி சென்று எனக்கு ட்ரைனிங் தந்தார்கள். பிறகு அவர்களிடமிருந்து அவனிடம் கடுமை காட்டப்பட்டு பிறகு அவனை சண்டையிட அனுப்பினார்கள். அவர்களிடமிருந்து நான் சிரமத்துடன் தப்பி வந்தேன் என்று அந்த சிறுவன் கூறினான். இவ்வகையான செயல்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்றனர். இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிரானது. அவர்கள் யுத்தம் செய்தார்கள். இஸ்லாத்திற்காக உயிர் தருவதாக உணர்வு இருந்தது. மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும், உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற உணர்வில் அவரை செய்தார்கள். தற்கால ஜிஹாதிகளுக்கும் அவர்களுக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது. ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், சஹாபாக்களின் உதாரணத்தை எனது ஜமாத்தில் பார்க்க விரும்புகிறேன்.
அல்லாஹ்வுக்கு அவர்கள் முன்னுரிமை தந்தார்கள். எதுவும் அவ்வழியில் தடையாக இருக்கக்கூடாது. அவர்கள் தமது பொருள்களையும் உயிர்களையும் ஒன்றுமற்றதாக கருத வேண்டும். நான் பார்க்கிறேன், சிலரிடம் இருந்து அஞ்சல் அட்டை வருகின்றன. ஏதாவது வியாபாரம் அல்லது பணி நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் அல்லது வேறு ஏதாவது சோதனை வந்தது என்றால் உடனே சந்தேகம் வந்து விடுகிறது. நாங்கள் மஸீஹ் மவ்ஊதை ஒப்புக்கொண்டதன் மூலம் தவறு செய்து விட்டோமோ? மார்க்கத்தை பற்றி, இறைவனை பற்றி, மஸீஹ் மவ்ஊதை பற்றி சந்தேகம் வருகிறது. இந்நிலையில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், தாம் தமது இயக்கத்தில் இருந்து எந்த அளவுக்கு தூர விலகியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது சிந்தியுங்கள். சஹாபா இறைவனை திருப்திப்படுத்த விரும்பினார்கள். இவ்வழியில் எவ்வளவு கடுமையை அவர்கள் தாங்கினார்கள். அதுக்கு எவ்வளவு கடுமையை தாங்க வேண்டி வந்தாலும் சரி, ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் வரவில்லை என்றால், அதற்கு தாமதமானால் அதற்காக அழுதார்கள், கதறினார்கள். கஷ்டங்களுக்கு உள்ளாவது இறை திருப்தியை பெற்றுத்தரும் என்று சஹாபாக்கள் நினைத்தனர். கூறுகின்றார்கள், அவர்கள் புரிந்து கொண்டனர், இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் இறைவனது கருவூலம் மறைந்துள்ளது. தமது ஒரு பார்சி கவிதையில் இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எந்த ஒரு கஷ்டம் இந்த சமுதாயத்தின் மீது வந்தாலும் அதன் பின் இறைவனது கண்ணியத்தின் கருவூலம் மறைந்துள்ளது. பிறகு அன்னார் கூறினார்கள், திருக்குர்ஆன் அவர்களின் பாராட்டுதலால் நிறைந்துள்ளது, அதனை திறந்து பாருங்கள். சஹாபாக்களின் வாழ்வு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மைக்கு ஒரு செயல் நிரூபணமாகும். சஹாபாக்கள் அடைந்த தகுதியை திருக்குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது, மின்ஹும் மன் கதா நஹபஹு வ மின்ஹும் மன் யன்தஸிர். அவர்கள் சிலர் ஷஹாதத்தை பெற்றுவிட்டார்கள், அதாவது அவர்களின் லட்சியத்தை அடைந்து விட்டார்கள். சிலர் அதனை எதிர்பார்த்திருக்கின்றார்கள், எமது ஷஹாதத்தை எப்பொழுது பெறுவோம் என்று. சஹாபா உலகின் பக்கம் கொடிந்திருக்கவில்லை. வயது நீளமாக வேண்டும், இவ்வளவு செல்வம் வேண்டும், இவ்வளவு கவலையற்ற சாமான்கள் வேண்டும் என்ற கவலை இருக்கவில்லை. கூறினார்கள், சஹாபாக்களை பார்க்கிறேன், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூய்மையாக்கும் ஆற்றலையும் அருள் புரியும் ஒழுமைத்தன்மையையும் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள வேண்டியது வரும். எவ்வாறு அன்னார் அவர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள், அவர்கள் முற்றிலும் இறை மனிதர்களாகிவிட்டார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. சுருக்கம் என்னவென்றால், நமது ஃபர்து, நமது கடமை, நாம் அல்லாஹ்வின் திருப்தியை தேட வேண்டும், அதனை நமது அசல் நோக்கமாக ஆக்க வேண்டும். நமது எல்லா நோக்கமும் முயற்சியும் இறைவனை பெறுவதாக இருக்க வேண்டும். அது கடுமைகள் மற்றும் சோதனைகள் மூலமாக கிடைத்தாலும் சரியே. அந்த இறை திருப்தி உலகில் எல்லா திருப்தியோடும் உயர்ந்தது. அல்லாஹ் நம்மை இந்த ஃபர்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவானாக. தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் இஸ்மாயில் பிகே ஆடோ சாஹப் உடையது. இவர் கானாவை சார்ந்தவர். இவர்கள் வயது 84. வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் பிறப்பு அஹ்மதி. இவரது தந்தை இஸ்மாயில் அபீனா ஆடோ, தாயார் பெயர் ஜன்னத் ஆடோ சாஹிபா. இவரது தந்தை முதலில் கிறிஸ்தவராக இருந்தார். பிறகு 1928 பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார். இஸ்மாயில் ஆடோ சாஹப் உடைய தாயார் சிறு வயதில் வஃபாத் ஆகிவிட்டார். இவர் செகண்டரி ஸ்கூல் வரை படித்தார். டிஏ ஸ்கூலில் கமாசியில் படித்தார். 1964
இங்கிலீஷில் BA படித்தார். பிறகு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் கானாவில் தொழிற்கல்வியை கற்றார். பிறகு பல்வேறு இடங்களில் டீச்சராக நியமிக்கப்பட்டார். 1980 வரை அசிஸ்டன்ட் ஹெட் டீச்சராக இருந்தார். பிறகு மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார். முஸ்லிம் மாணவர்களுக்காக வசதிகளை செய்து தந்தார். அவர்கள் பணி செய்து வந்த பள்ளியில் முஸ்லிம் மாணவர்களுக்காக பள்ளியை உருவாக்கினார். நிகோமோ யூனிவர்சிட்டியினுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆங்கில ஆசிரியராக இருந்தார். பிறகு பல்வேறு காலேஜ்களில் பாடம் நடத்தும் வாய்ப்பும் பெற்றிருந்தார். பிறகு ஆங்கிலம் படித்துக் கொடுப்பது சம்பந்தமாக ஒரு நூலை எழுதினார். அது கானாவிலும் நைஜீரியாவிலும் மிகவும் பிரபல்யமானது, படிப்பிக்கப்படுகிறது. அத்துறையில் இவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. யூனிவர்சிட்டி ஆஃப் பெங்கால் வேல்ஸில், அதாவது இங்கு வந்து யூகேவில் டிப்ளமோ வாங்கினார். பிறகு இவரது ஜமாத் பணிகளாவன. இவர் கானாவில் பல்வேறு ஜமாத் பொறுப்புகளில் இருந்தார். 1980 கானா அரசாங்கம் இவரை எத்தியோப்பியாவினுடைய தூதராக தேர்ந்தெடுத்தது. மேலும் இதற்காக இவரை UN உடைய லிபரேஷன் கமிட்டி சேர்மனாகவும் ஆக்கியது. இதனால் இவர் மொசாம்பிக், அங்கோலாவுக்கு விடுதலை பெற்றுத்தரவும் உழைத்தார். இவர் சில காலம் லிபியாவுக்கு தூதராக நியமிக்கப்பட்டார். அவர் எங்கு சென்றாலும் அங்கு மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருபவராக இருந்தார். அது இவருடைய சிறப்பு அம்சமாக இருந்தது. தமது அறிமுகத்தை அங்கு நிலைநிறுத்தக்கூடியவராக இருந்தார். ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் யூகே வந்த பிறகு இவர் தமது அரசியல் பணிகளுக்கு விடை கொடுத்துவிட்டு இங்கு வந்துவிட்டார். தமது குழந்தைகளுடன் கிலாஃபத்துக்கு அருகில் அமர்வதற்காக இங்கே வந்துவிட்டார். இங்கு வந்தும் கூட ஸ்கூல் டீச்சராக பணி செய்தார். ஹிலாஃபத்துடன் சிறப்பான நேசம் இருந்தது. எல்லா ஹிலாஃபத்துடனும் அன்பு நேசத்துடைய நடவடிக்கை கொண்டவராக, கட்டுப்படுதலுடையவராக இருந்தார். சல்மான் ருஷ்டிக்கு எதிராக ஒரு நூல் எழுதுவதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்ட போது இவரை 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அந்த கமிட்டியில் ஒரு மெம்பர் ஆக்கினார்கள். தப்லீக் களத்திலும் இவர் மிகவும் நல்ல பணி செய்தார். பல்வேறு இடங்களில் தப்லீக் ஸ்டால்கள் போட்டார். ரேடியோவிலும் தப்லீக் நிகழ்ச்சிகள் நடத்தினார். பல்வேறு ஜமாத் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். 1986 ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பேன் ஆப்பிரிக்கன் அஹ்மதி முஸ்லிம் அசோசியேஷன் நிறுவிய போது அவர்களை இதனுடைய முதல் தலைவராக நியமித்தார்கள். இவர்கள் ஏற்கனவே பேக்கம் ஜமாத்துடைய முதல் சதுராகவும் இருந்தார்கள். 1994 MTA உருவாக்கப்பட்ட பிறகு உருது கிளாஸில் இவர் சிறப்பான மாணவராக அதில் இருந்தார். உருது படிக்க மிகவும் முயன்றார். எந்த அளவுக்கு அவர் அதற்காக முயன்றார் என்றால் இவரது உருது கிளாஸில் வடா பச்சா என்ற பெயரில் அறியப்பட்டார். கானியன்கள் அறிவர். இவருக்கு 2 மனைவியர் இருந்தனர். ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் ராபி வஃபாத்தான போது கிலாஃபத் கமிட்டியில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்தார். ஈகோவில் ஜாமியா உருவாக்கப்பட்ட போது அங்கும் இவர் இங்கிலீஷ் கற்றுத்தந்தார். மிகவும் இபாதத் செய்யக்கூடியவர், தக்வாவின்படி நடக்கக்கூடியவர், பொறுப்புணர்வும் நன்றியுணர்வும் உள்ளவர். இபாதத்தில் மிகவும் ஆர்வம் உண்டு. இவர் வீட்டில் கூறுகின்றார்கள், தினமும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர். நோயுற்ற நிலையிலும் தொழுகையை விடமாட்டார். மிகவும் நல்ல குரலில் திருக்குர்ஆன் ஓதுவார். திருக்குர்ஆனின் நிறைய வசனங்கள் அவருக்கு நினைவில் உண்டு. மொழிபெயர்ப்பும் விளக்கவரையும் கூட அவர் தெரிந்து வைத்திருப்பார். மேற்கொண்டு தப்லீக்கிலும் தர்பியத்திலும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக. சில கானியன் கூறினார்கள், இவரது வீட்டில் உள்ள குர்ஆனில் ஆளு சாஹிப் தம்முடைய கைப்பட எழுதிய நோட்ஸ்கள் காணப்படுகின்றன. 2005 இவர் தமது 2
மனைவியருடன் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான வாய்ப்பையும் பெற்றார். மிகவும் சிரித்த முகமாக இருப்பார், எளியவர். இவரது தகுதி அல்லாஹ் உயர்த்துவானாக. மஃபிரத் மற்றும் ரஹ்மத்துடைய நடைமுறையை இவருடன் காட்டுவானாக. இவருக்கு 10 மகன்களும் மகள்களும் இருக்கின்றனர். 23 பேரன் பேத்திகளும் இருக்கின்றனர். இவர்களது சந்ததிகளையும் அல்லாஹ் ஜமாத்துடன் தொடர்புடையவர்களாக வைப்பானாக. நான் கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு இவரது ஜனாசாவை தொழுவிப்பேன். الحمد لله نحمده ونستعينه الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.